ஏன் கேன்சர் முன்ன விட இப்போ அதிகரிச்சிருக்கு? கேன்சர் வந்து டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி அதோட இன்சிடென்ஸ் நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ். ஸோ செகண்ட் மாடர்ன் லைஃப் ஸ்டைல். டொபாக்கோவில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, கேன்சர் காசிங்ஸ் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த செல்ஸ்லாம் டிஎன்ஏலாம் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த செல்ஸ் வந்து இட் லூசஸ் இட் கண்ட்ரோல். ஸோ நான் ஸ்டாப்பாக அது மல்டிப்ளை ஆகிட்டு கேன்சர்ஸ் எல்லாம் மாறுது. ஸோ பிளட் கேன்சர் வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் டைப், தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ். ஓகே, ஸோ பிளட் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து லுக்கீமியான்னு பார்ப்போம். லுக்கீமியானா இந்த வெள்ளை அணுக்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட்டில் நார்மலாக WBC கவுண்ட் 4,000 to 11,000 இருக்கணும். ஸோ இந்த லுக்கீமியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட்ஸ் வந்து 50,000, 1 lakh, 2 lakhs அவ்வளோ ஹையாக இருக்கும். நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது டாக்டர், காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா ரேடியேஷன், ஏதோ உடம்புல கதிர்வீச்சு ஒன்று கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் நம்ம உடம்பே போயிடும், வெயிட் லாஸ் ஆகிடும், முடி கொட்டிடும், இதெல்லாமே இருக்குது. அந்த ரேடியேஷன் மட்டும்தான் பீப்புளுக்கு காமனாக தெரியுது. ட்ரீட்மெண்ட்ஸோட ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது டாக்டர் கேன்சரை பொறுத்த வரைக்கும்? ஸோ பேசிக்கலி கேன்சர் ட்ரீட்மெண்ட், எனி கேன்சர், ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கேன்சர் எங்கேருந்து வந்திருக்கு, அந்த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். வணக்கம், வெல்கம் டு another episode of Kauvery Podcast. நான் ஹரிஹரன். இந்த எபிசோடில் நம்ம கூட டாக்டர் சுரேஷ் குமார் பி, கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜி இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஆன்காலஜி அப்படிங்கிறது கேன்சர் தொடர்பான ட்ரீட்மெண்ட்ஸ், புற்றுநோய் நிபுணர் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம். இப்போது புற்றுநோய் அப்படின்னும்பொழுது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கலாம் டாக்டர். அதுக்கு ஏன் பேர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த கரையான் புத்து கட்டுற மாதிரி நம்ம உடம்புலையும் ஏதோ ஒரு விஷயம் கட்டுக்கடங்காமல் வளரும், அதுதான் புற்றுநோய் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ பேசிக்கலி இந்த கேன்சர் புற்றுநோய் என்னென்னா, நார்மலாக உடம்புல எல்லா செல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் நம்ம கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்ஸ் வந்து அன்கண்ட்ரோலாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது 1, 2, 2, 4, 4, 16 அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கனால ஸோ இது மற்ற பாடி பார்ட்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் பாடி பார்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் கேன் காஸ் ஹார்ம் டு த பர்சன். ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கேன்சருக்கு இருந்த அவேர்னஸை விட இப்போ கேன்சருக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் டாக்டர். பிகாஸ் அப்போ கேன்சர் அப்படின்னாலே ஒரு சின் அப்படின்ற பார்த்ததுலேருந்து இப்போ எல்லாருக்குமே அது காமனான விஷயங்கள், நம்மளோட லைஃப் மாடிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் அப்படின்றாங்க. பட் அது கோர் காஸ் என்ன? ஏன் கேன்சர் முன்ன விட இப்போ அதிகரிச்சிருக்கு? கேன்சர் வந்து டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி அதோட இன்சிடென்ஸ் நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ். ஸோ ப்ரீவியஸ்லி கேன்சர்னு என்னென்னு தெரியாமல் லாட் ஆஃப் பீப்புள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் தே பாஸ் அட் ஹோம். ஸோ பட் இப்போ நாள் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது டிடெக்ஷன் ரேட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் மாடர்ன் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறையா இருக்குது, நம்ம வெஸ்டர்னைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டயட்ரி சேஞ்சஸ், பொல்யூஷன், ஸோ இது எல்லானாலையும் நம்ம கேன்சர் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் மெயின் காஸ் ஆஃப் கேன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸோ டொபாக்கோ இருக்கு இல்லையா, டொபாக்கோ அந்த தேயிலைனால அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணும்போது இது சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், பீடியாக இருக்கட்டும், தம்பாக்கு, குட்கா, வாட் எவர் ஃபார்ம், ஸோ எந்த ஃபார்மில் எடுத்தாலும் டொபாக்கோவில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது, கேன்சர் காசிங்ஸ் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒன் பர்சன் டேக்கிங் ஃபார் லாங் டைம் எடுக்கும்போது அந்த செல்ஸ்லாம் டிஎன்ஏலாம் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த செல்ஸ் வந்து இட் லூசஸ் இட் கண்ட்ரோல். ஸோ நான் ஸ்டாப்பாக அது மல்டிப்ளை ஆகிட்டு கேன்சர்ஸ் எல்லாம் மாறுது. இப்போது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த கேன்சர் இருக்குமா? இப்போ அந்த வீட்டில் இருக்க பேசிவ் அதர் பர்சன்ஸ் இருப்பாங்க, குழந்தை இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், அவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக, அதுதான் நம்ம பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்கிறேன். ஸோ ஸ்மோக் எனி வே யூ டேக் இட்ஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ ஆக்டிவ் ஸ்மோக் பண்ணாலும் இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருந்து அந்த ஸ்மோக் இன்ஹேல் பண்ணாலும் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் இல்லைனா பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். ஸோ ப்ராங்காக ரொம்ப நாள் வந்து இஃப் தேர் எக்ஸ்போஸ் டு தட் ஸ்மோக் தட் கேன் ஆல்சோ லீட் டு கேன்சர். பட் இப்போ நம்ம ஸ்மோக் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இருக்கோம் டாக்டர். ஓவராலாக பார்க்கும்பொழுது மல்டிபிள் ஆர்கன்ஸில் கேன்சர் வர்றதாகட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கேன்சரில் இறக்குறாங்க, இல்லை இவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறோம். என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்றது ஹியூமன் எவல்யூஷனில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 2025 இருக்கும். வாட் இஸ் த மெயின் திங் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மோக்? ஸோ 2 மேஜர் காஸ் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸோ மோர் தென் 60 to 70% ஆஃப் ஆல் த கேன்சர்ஸ் ஆர் டியூ டு இந்த மாதிரி தான் டொபாக்கோ, ஆல்கஹால். ஸோ இது ரெண்டு அவாய்ட் பண்ணாலே மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர்ஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஓகே, ஸோ இது இல்லாமல் மற்ற காரணங்களும் இருக்குது. ஸோ டயட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயட்டில் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த காலத்தில் நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து நிறைய எடுத்துகிட்டு இருப்போம். பட் இப்போ இருக்கிற இந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் இன்டேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த நேச்சுரல் ஃபுட் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த பேக்கேஜ் ஃபுட் சொல்கிறாங்க, எல்லாம் ரெடி டு யூஸ் ஃபுட். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட்,
அண்ட் இன்டேக் ஆஃப் ரெட் மீட், அதாவது மட்டன், போர், பீஃப். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ் விச் கேன் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ ப்ராப்பர் டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற டயட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். ப்ராசஸ் ஃபுட், ரெட் மீட் இதெல்லாம் கம்மியாக எடுக்கணும். ஃபைபர் டயட் நிறைய எடுக்கணும். ஸோ இந்த மாதிரினால நம்ம கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் ஐடியல் பாடி வெயிட். ஓகே, ஸோ ஒபிசிட்டி இல்லாமல் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும். ஸோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம கேன்சரை வந்து நிறையா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம ஸ்க்ரீனிங்கும் இருக்குது. ஸோ கேன்சரை வந்து ஹை ரிஸ்க் சில பேருக்கு இருக்கும். ஸோ மேபி ஏஜ் ஆர்னா சில பேருக்கு கேன்சருக்கு ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் சில பேருக்கு கேன்சர் வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் நம்ம காமனாக ஸ்க்ரீனிங் அட்வைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது we can detect cancer early or we can prevent cancers. பட் இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த ரெட் மீட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படிங்கிற வகையில் எடுக்கிறாங்க. ப்ளஸ் விட்டமின் B12 அப்படிங்கிற ஒரு அதுக்காகவும் சஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. இது அதிகமாக கன்சம்ஷன்னால கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கோலன் கேன்சர் எடுத்திங்கன்னா கன்சம்ஷன் ரெட் மீட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கோலன் கேன்சர். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ரெட் மீட் எடுக்க முடியாது. ஸோ ஈவன் இஃப் ஜிம் கோராக இருக்கலாம், ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறாங்கன்னா தேர் அதர் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். Even chicken is also okay, but red meat one is very dangerous. You can't take red meat daily. Okay, once a month or twice a month is okay, but regular red meat எடுக்கிறது is very dangerous. இப்போ ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் பற்றி பேசும்போது டாக்டர், எங்கள் தாத்தா பாட்டிக்கு வந்து கேன்சர்னால இறந்துருக்காங்க, இல்லை கேன்சர் ஸ்க்ரீனிங் இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பசங்க இல்லை பேர பசங்க வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணிக்கணும் அட்வான்ஸாக அப்படிங்கிறது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா, இல்லை ஜெனட்டிக்கலாக அது பாஸ் ஆகிற ஃப்ளோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஸோ எல்லா கேன்சருமே ஜெனட்டிக் கிடையாது. ஸோ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா மேபி அரௌண்ட் 5% ஆஃப் த கேன்சர்ஸ், அதாவது 100 கேன்சர்ஸ் இருக்குன்னா அதில் மேபி ஒரு 4-5 கேன் பி ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக்காக இருக்கும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா, யூஸ்வலி ஃபேமிலியில் வந்து மல்டிபிள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேன்சர் இருக்கலாம். ஸோ சில ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 people 4 people அந்த ட்ரெடிஷ்னலாகவே பல ஜென்ரேஷன்ஸ்க்கு கேன்சர்ஸ் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜெனட்டிக்காக இருக்கலாம் சஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லைனா கேன்சர் எங்கேஜ், ஸோ லெஸ் தென் 40 years 50 years கேன்சர்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அதுவும் ஜெனட்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பயும் நம்ம ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவோம்னா வி அட்வைஸ் ஜெனட்டிக் டெஸ்டிங். ஃபஸ்ட்டு கேன்சர் இந்த யங் ஏஜில் வரையில் மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்காக இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜெனட்டிக் இருக்கா இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஜெனட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஜெனட்டிக் கவுன்சிலிங், ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக உங்ககிட்ட வரும் டாக்டர், நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு யூ ஹேவ் ஸ்டேஜ் 2 கேன்சர், ஸ்டேஜ் 3 கேன்சர்ன்ட்டு அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறீங்க. அது என்ன கிளாஸிஃபிகேஷன், எந்த ஒரு பார்டரை தாண்டும் போது அது 2, 3 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகுது, ஏர்லி ஸ்டேஜில் எப்படி உங்ககிட்ட வரலாம்? ஸோ பேசிக்கலி கேன்சரில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக 4 ஸ்டேஜ் சொல்லுவோம். ஸ்டேஜ் 1 ஏர்லி ஸ்டேஜ், ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் 1னா வெரி ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர். இப்போ சப்போஸில் எந்த ஆர்கனில் இந்த கேன்சர் ஃபார்ம் போது அங்கே மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 சொல்லுவோம். ஸோ ஸ்டேஜ் 1 இன்கேஸ் லங் கேன்சர் பார்த்திங்கன்னா அது லங்கில் மட்டும் இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டேஜ் 1, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 3னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், மேபி அந்த பக்கத்தில் நெறிக்கட்டிக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், இல்லை கட்டி ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்டேஜ் 3 ஆர் லோக்கலி அட்வான்ஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4னா யூஸ்வலி வந்து அட்வான்ஸ்ட் கேன்சர், அதாவது மற்ற உறுப்புகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி ட்ரீட்மெண்ட் கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் இஸ் க்யூரபிள். ஸோ ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 3 வரைக்கும் கேன்சர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, அதில் நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸ்க்கு இப்போ நிறையா ட்ரீட்மெண்ட் வருது. ஈவன் ஸ்டேஜ் 4 கேன்சர்ஸ்க்கும் க்யூர் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பீப்புள் எந்த ஸ்டேஜில் டாக்டர் ப்ரொமினெண்ட்டாக உங்ககிட்ட வராங்க? ஸோ அது வந்து இட் வேரிஸ் ஆக்சுவலி. இப்போ நான் ஒரு 10 years முன்னாடி பார்க்கும்போது நிறைய கேன்சர்ஸ் வந்து 4th ஸ்டேஜில் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போது வந்து நிறைய ஈவன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 நிறைய பேர் வராங்க. ஸோ பேசிக்கலி அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்க்ரீனிங்கும் அதிகமாகுது. நிறைய பேர் ரெகுலராக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, ஹெல்த் செக்அப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் நிறைய ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ஸை நம்ம இப்போ டிடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே வந்து பேனிக்கும் அதிகமாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு புருவத்தில் முடி விழுந்தாலோ இல்லை ஹேர் ஃபால் ஆனாலோ கூட அது வந்து கேன்சர் கூட ரிலேட் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த பேனிக் அலாரம் கூட வந்து பப்ளிக்கில் வந்து ஏன்னா ஓவராக வந்து அதை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அந்த பேனிக் இருக்கா? ஸோ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் கேன்சருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சிம்டம் கிடையாது. அதுக்கு என்ன, நீங்கள் ஒரு ஹேர் லாஸ் இருக்குன்னா அது நிறையா காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக்காக இருக்கலாம், ஈவன் மேல்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஆஃப்டர் 20-30 years, ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் கேன்சருக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தென் யூ ஷுட் வரி ஆர் யூ ஷுட் கெட் செக்ட் ஃபர்தர். ஸோ பேசிக்கலி
கேன்சருக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சிம்டம்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்கும். ஜென்ரல்னா கேன்சர் எந்த பாடியில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். லைக் வெயிட் லாஸ் இருக்கலாம். ஓகே. அப்பிடைட் ரெடியூஸ் ஆகுது, அதாவது பசி இல்லாமல் இருக்கலாம். வெயிட் லாஸ் வந்து அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் ட்ரை பண்ணாமலே வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஃபெட்டிகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்குது. இல்லைனா ஃபீவர் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை எங்கேயாவது உடம்புல பெயின் இருக்குது, அது சரியாக மாட்டேங்குது, அந்தமாரி இருந்தால் தீஸ் ஆர் நான் ஸ்பெசிஃபிக். இது வந்து கேன்சரோட ஸ்பெசிஃபிக் கிடையாது. அது பல காரணங்கள் இருக்கலாம், பட் கேன்சராகவும் இருக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் மேலே இருக்குது. நீங்கள் நார்மல் பக்கத்தில் டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அப்படி எடுத்தும் சரியாகலை அப்படின்னா செக்அப் இன்னும் ஃபர்தர் செக்அப் பண்ணி பார்க்கறது நல்லது. ஸோ எந்த ஒரு சிம்டமும் ப்ரொலாங் ஆக இருக்கும்போது அது கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு முதல் நாள் ஃபீவர்லேயே வந்து நான் கேன்சர்னு பயப்பட தேவை. ஸோ ஈவன் இப்போ நார்மலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் காஃப் இருக்கும். ஸோ காஃப் யூஸ்வலி நம்ம பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸில் செட்டில் ஆகிடும். பட் இன் கேன்சர்லேயும் காஃப் வரும். ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஸோ காஃப் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்குது. 3 வீக்ஸ் ஆகுது, 4 வீக்ஸ் ஆகுது, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம உடனே செக் பண்ணி பார்க்க நல்லது. அதேமாரி சில பேர் பேக் பெயின் வந்து ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட். அது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் 40-50 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் இருக்கும். பட் அந்த பெயின் வந்து சடனாக வருது, இல்லை இது இவ்வளோ நாள் இல்லை, திடீர்னு ஒரு புதுசாக ஒரு பேக் பெயின் வருது. அந்த பெயின் வந்து சரியாக மாட்டேங்குது. நீங்கள் டாக்டரை பார்த்து மெடிசன் பெயின் கில்லர்ஸாக எடுத்திருப்பீங்க. 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆனாலும் அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை சரியாகலை அப்படின்னா இட் இஸ் ரெட் ஃப்ளாக். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடனே நம்ம ஒரு ஸ்பைன் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ தட் கேன் ஆல்சோ பி அ சைன் ஆஃப் கேன்சர். ஸோ எனி சிம்டம் இஃப் இட்ஸ் ப்ரொலாங் மோர் தென் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் செக் பண்ணுறது நல்லது. ஓகே. நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது டாக்டர் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, ரேடியேஷன் ஏதோ உடம்புல கதிர்வீச்சு ஒன்று கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் நம்ம உடம்பே போயிடும், வெயிட் லாஸ் ஆகிடும், முடி கொட்டிடும், இதெல்லாமே இருக்குது. அந்த ரேடியேஷன் மட்டும்தான் பீப்புளுக்கு காமனாக தெரியுது. ட்ரீட்மெண்ட்ஸோட ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது டாக்டர் கேன்சரை பொறுத்த வரைக்கும்? ஸோ பேசிக்கலி கேன்சர் ட்ரீட்மெண்ட், எனி கேன்சர், ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கேன்சர் எங்கேருந்து வந்திருக்கு, அந்த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஸ் ப்ளஸ் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறோன்னா நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். பேஷண்ட் ஜெனரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏஜ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது கோமார்பிலிட்டிஸ், அதாவது வேறு ஏதாவது கார்டியக் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரி எந்த கேன்சர், எந்த ஆரிஜின் எல்லாம் பார்த்துட்டு வி டிசைட் த ட்ரீட்மெண்ட். ஸோ யூஸ்வலி கேன்சர்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 3 வெரைட்டி இருக்குது. சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன். ஓகே. சில கேன்சர்ஸ்க்கு ஆல் த 3 தேவைப்படலாம். எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர்ஸு பெருசாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலி சர்ஜரி, கீமோ, ரேடியேஷன் எல்லாமே தேவைப்படும். இட் இஸ் வெரி ஏர்லி கேன்சர்ஸ், ரொம்ப சின்னதுன்னா யூஸ்வலி சர்ஜரியிலே சரியாயிடும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆல் த 3 சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி தேவைப்படலாம். ஓகே. இப்போ நீங்கள் மெடிக்கல்னு பொழுது கீமோதெரப்பி வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஏதாவது ஆர்டரா டாக்டர்? நம்பர் 1 கீமோதெரப்பி, அது இல்லைனா அதுக்கு அடுத்து ரேடியேஷன், அந்த மாதிரி ஆர்டரா? இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் ஆர்டர்ஸ் மாறுமா? இல்லை ஒரு கேன்சருக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்குமே எஸ்டாப்ளிஷ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஸ்டேஜை பொறுத்து ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்கணுமா, ஃபஸ்ட்டு ரேடியேஷன் கொடுக்கணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணுவான்னு டிசைட் பண்ணணும். அது டிஃபர்ஸ் ஃபார் ஈச் கேன்சர் அண்ட் ஈச் ஸ்டேஜ். ஸோ அது வந்து நம்ம இப்படி தான் எல்லா கேன்சர்ஸ்க்கு இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இட் டிஃபர்ஸ் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஓகே. இப்போ ரேடியேஷன் சொல்லும்போதும் சர்ஜரி சொல்லும்பொழுதும் என்னங்கிறத கெஸ் பண்ண முடியுது. ஏதோ ரேடியேஷன் கொடுக்குறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க. கீமோதெரப்பி அப்படிங்கிறது என்ன டாக்டர்? இது ஒரு ஏதாவது வகையான ஒரு ட்ரீட்மெண்ட்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ கீமோ வந்து இட்ஸ் அன் இன்ஜெக்ஷன். ஸோ நார்மலாக மெடிசன் தரும். ஓகே. அது கேன்சருக்காக அகெயின்ஸ்டாக இருக்கிற மெடிசனை தான் நம்ம கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி அது வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் கொடுப்போம், சலையில் கலந்து. இல்லைனா சம்டைம்ஸ் கீமோ டேப்லெட்ஸாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ பேசிக்கலி என்ன பண்ணணும்னா அந்த கேன்சர் செல்ஸை வந்து மல்டிப்ளை ஆகாமல் தடுக்கிறது. ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கேன்சர் செல்ஸ். ஸோ அதுதான் நம்ம கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதை ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து கதிர்வீச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரேடியேஷன் எடுத்தாலே ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ரேடியேஷனும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபோக்கல் ரேடியேஷன். ஸோ எங்கே கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ரேடியேஷன் கொடுப்பாங்க. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போலாம். இப்போ நீங்கள் சொல்கிற கீமோதெரப்பி வந்து நம்ம பாடிக்குள்ள இது பண்ணும்பொழுது அந்த கீமோதெரப்பிக்கு தெரியுமா இதுதான் கேன்சர் செல், நம்ம இதை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணணும் தெரியுமா, இல்லை ஹோல் சிஸ்டமே வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஸோ அதுதான். ஸோ கீமோதெரப்பி வந்து இட்ஸ் நான் ஸ்பெசிஃபிக். எங்கெங்கெல்லாம் செல்ஸ் மல்டிப்ளை ஆகுதோ அதை வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும். மல்டிப்ளை ஆமாம். ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வருது உங்களுக்கு. ஓகே. இப்போ கேன்சர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ கேன்சர் செல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இது இல்லாமல் உடம்புல நார்மலாகவே நிறைய இடத்துல செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் ஹேர், அதனால கீமோ எடுக்கும்போது சில பேருக்கு, எல்லா கீமோக்கு இப்போ இல்லை, இப்போ ஃபார்ச்சுனேட்லி ஹேர் ஃபால் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ அந்த மியூக்கோஸாக இருக்கு இல்லையா, அந்த லைனிங் ஆஃப் மவுத், இந்த இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே கூட ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ சில பேருக்கு வாமிட்டிங் வரலாம், லூஸ் மோஷன் வரலாம்,
கொஞ்சம் மைல்டு ஓரல் அல்சர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். அதே மாதிரி இந்த எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, போன் மேரோஸ் பிளட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த செல்ஸும் ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால் சில பேருக்கு அந்த பிளட் எல்லாம் கம்மியாகுது, WBC கவுண்ட் கம்மியாகுது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் ஃபார் கேன்சர் செல்ஸ். இப்போ தான் அந்த நியூ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, டார்கெட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அப்படின்னு. என்ன டாக்டர் அப்படின்னா என்னது? ஸோ இது வந்து இப்போ நியூவர் இப்போ நிறைய அட்வான்சஸ் இன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ டார்கெட் தெரப்பினா ஸ்பெசிஃபிக்காக அந்த கேன்சர் செல்ஸை டார்கெட் பண்ணி அந்த மெடிசன் ஆக்ட் பண்ணும். அப்போது மற்ற பாடி செல்ஸ்லேருந்து யூஸ்வலி அஃபெக்ட் ஆகாது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் சின்ஸ் தேர் டார்கெட் டு கேன்சர் செல்ஸ் தேல் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே, ஸோ யூஸ்வலி எந்த கேன்சருக்கு டார்கெட் தெரப்பி கொடுக்கணும், எந்த கேன்சருக்கு இம்யூனோதெரப்பி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு if is eligible will advise these treatments. Okay, ஸோ அப்போ நீங்கள் சொன்ன கீமோதெரப்பி வேறு, டார்கெட்டட் தெரப்பி வேறு, இம்யூனோதெரப்பி வேறையா? ஸோ பேசிக்லி ஆன்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியேஷன் வேறு, சர்ஜரி வேறு. ஸோ மெடிக்கல் ஆன்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நியூவர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன் இஸ் கீமோதெரப்பி, அது நம்ம ட்ரெடிஷ்னலாக கொடுக்குற கீமோ. இப்போ நியூவர் அட்வான்சஸ் தான் டார்கெட் தெரப்பி. ஸோ டார்கெட் என்னன்னு சொல்லியிருந்தேன். இம்யூனோதெரப்பி ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இம்யூனோதெரப்பின்னு ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக பாடியில் இம்யூன் சிஸ்டம் இருக்கும், அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். இட் வில் ஆக்ட் அகேன்ஸ்ட் த ஃபாரின் ஆன்டிஜென்ஸ். ஓகே, ஸோ இப்போது கேன்சருக்கும் வந்து ஒரு வெளியிலேருந்து வர ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி பாடியவே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கேன்சர் செல்ஸ் எதிர்த்து போராடும். ஸோ நார்மலாக உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி அது கேன்சர் செல்ஸ் எதிர்த்து ஃபைட் பண்ண வைப்போம். அதுதான் இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம கொடுத்தோன்னா அது ஆக்டிவேட் ஆகும் இம்யூன் சிஸ்டம். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம். ஸோ யூஸ்வலாக அதுக்குன்னு சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது. பார்த்துட்டு அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம இம்யூனோதெரப்பி கொடுக்கும். இது இல்லாமல் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, லைக் ஹார்மோனல் தெரப்பி இருக்குது. லைக் சில பேர் பிரெஸ்ட் கேன்சர்ஸ், ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கு, ஓவரியன் கேன்சர்ஸ், இதுக்கெல்லாம் ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் நம்ம ஆல்ட்ரு பண்ணாலே இந்த கேன்சர்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான்லாம் கிடையாது, டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அது மாறும். டெஃபினெட்லி பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ், கேன்சர் டு கேன்சர் இட் டிஃபர்ஸ், அக்கார்டிங் டு ஸ்டேஜ் இட் டிஃபர்ஸ். இப்போ கேன்சரே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்போ லங் கேன்சர் இஸ் நாட் அ சிங்கிள் டைப், அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, 5 to 10 டைப்ஸ் ஆஃப் லங் கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் த ட்ரீட்மெண்ட் வில் டிஃபர். ஸோ அதனால தான் மற்ற டிசீஸை தாண்டி கேன்சருக்குன்னு வரும்பொழுது அந்த ஸ்க்ரீனிங்கிறது ரொம்ப பெரிய டீட்டெயில் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அது என்ன அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா? ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங் ஆஃப் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூஸ்வலி பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆஃப்டர் 40 years ஆஃப் ஏஜ். ஓகே, 40 years பண்ணிடலாம். இயர்லி ஒன்ஸ் ஒரு மேமோகிராஃபி பண்ணி பார்க்குறது நல்லது. இயர்லி ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் 2 yearly ஒன்ஸ் மேமோகிராஃபி பண்ணோன்னா ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஆஃப்டர் 40 years. அது நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் விமனில் பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் பகுதியில் வர கேன்சர், அதுவும் ரொம்ப காமன். ஸோ அதுக்கு வந்து பேப்ஸ்மியர் டெஸ்ட்னு இருக்குது. ஓகே, ஸோ அது யூஸ்வலி நம்ம 21 yearsலேருந்தே தே ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே, அந்த பேப்ஸ்மியர் பண்ணும்போது சர்வைக்கல் கேன்சர் இருக்கா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சினா யூஸ்வலி ஒன்ஸ் இன் 3 years இல்லை ஒன்ஸ் இன் 5 years டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது இல்லாமல் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு PSAன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது யூஸ்வலி ஆஃப்டர் 40-45 years பண்ணுவோம். கோலோன் கேன்சர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டூல் டெஸ்ட்டு இல்லைனா வந்து கொரோனாஸ்கோப்பி, அது வந்து யூஸ்வலி ஆஃப்டர் 45 years ஒன்ஸ் இன் 5 years பண்ணுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த கேன்சருக்கு எப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணணும்னு கைட்லைன்ஸ் இருக்குது. பீப்புள் அந்த ஒரு விஷயத்தை அவேர்னஸ் பண்ணி அவங்களே வாலண்டியராக வந்து கண்டிப்பாக. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்ட்ரிக்டாக தே ஃபாலோ இட். பட் நம்ம கண்ட்ரியில் வந்து இன்னும் அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ஆஃப்டர் 40 years ரெகுலராக ஹெல்த் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் அந்த டெக்னிக்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அந்த கார்டிசெல் தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க டாக்டர், அதுனா என்ன, அது என்ன பண்ணுவாங்க? ஸோ கார்டிசெல் வந்து அது இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு நியூ ட்ரீட்மெண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ், லைக் லிம்போமா, லுக்கீமியா, மைலோமா. ஸோ இந்த மாதிரி இருக்க பிளட் கேன்சர்ஸ்க்கு கார்டிசெல் வந்து ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸோட ஓன் T cells எடுப்போம். அந்த பாடியில் நார்மலாக இம்யூன் சிஸ்டமில் செல்ஸ் இருக்கும், B cells, T cells அந்த மாதிரி இருக்கும். அந்த T cells எடுத்து அதை வந்து நம்ம இன்ஜினியர் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கிற அந்த ரிசெப்டார்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி அது வந்து அவங்களோட ஓன் T cells வந்து கேன்சர் செல்ஸ் எதிர்த்து போராடுற மாதிரி அதை கொஞ்சம் நம்ம இது பண்ணோம், அந்த இன்ஜினியர் பண்ணி அதை வந்து மல்டிப்ளை பண்ணி திரும்ப பேஷண்ட்டுக்கே நம்ம கொடுத்துரும். ஓகே, ஸோ அதுதான் Carticel அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். லிம்போமாஸ், மைலோமாஸ் அண்ட் லுக்கீமியாஸ் கொடுப்போம். இப்போது நீங்கள் சொன்ன மற்ற ஆர்கன்ஸில் வர கேன்சர்ஸ்க்கும் பிளட் கேன்சருக்கும் என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ்? இப்போது மல்டிபிள் செல்ஸ் டெவலப் ஆகிறது கேன்சர் சொல்கிறோம், பிளட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்? பிளட்டில் அது எப்படி கேன்சர் அப்படிங்கிறத டிஃபைன் ஆகுது? ஸோ பிளட் கேன்சர் வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் டைப், தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ். ஓகே, ஸோ பிளட் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து லுக்கீமியான்னு பார்ப்போம். லுக்கீமியானா
இந்த வெள்ளை அணுக்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட்டில் நார்மலாக WBC கவுண்ட் 4000 to 11,000 இருக்கணும். ஸோ இந்த லுக்கீமியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட்ஸ் வந்து 50,000, 1 lakh, 2 lakhs அவ்வளோ ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து லுக்கீமியில் அகெயின் அக்யூட் லுக்கீமியா, க்ரானிக் லுக்கீமியா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து காமனாக ஃபீவர் இருக்கலாம், வெயிட் லாஸ் இருக்கும், ப்ளீடிங் ஏதாவது இருக்கலாம், வாயிலேருந்தோ பல்லேருந்தோ நோஸ்லேருந்தோ இல்லை யூரின்லேயோ மோஷனில் ப்ளீடிங் மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் லுக்கீமியாஸ். இதே லிம்போமாஸ் இருக்குது. லிம்போமாஸ் வந்து யூஸ்வலி நெறிக்கட்டி மாதிரி ஸ்வெல்லிங் இருக்கலாம், கழுத்துலேயோ அக்கல்லையோ இல்லைனா வயல்லையோ வந்து அந்த லிம்ஃப் நோட் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ ஒரு ஒரு டியூமர் மாதிரி கழுத்தில் இந்த மாதிரி அக்கல்ல க்ராயின் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வெல்லிங் வரலாம். அது வந்து லிம்போமாஸோட யூஸ்வல் சிம்டம். சில பேருக்கு இதுலேயும் வெயிட் லாஸ் இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம். ஓகே, ரொம்ப ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் சொல்லுவாங்க, நைட்டில் கூட வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து மைலோமான்னு சொல்லுவாங்க. ஸோ மைலோமாவும் வெள்ளை அணுக்கள்ல தான் வரும். பட் யூஸ்வலி அதோட மெயின் சிம்டம் பார்த்திங்கன்னா அந்த பேக் பெயின். ஸோ அந்த யூஸ்வலி இது அஃபெக்ட்ஸ் த வெர்டிபிரல் காலம். ஸோ திடீர்னு ஒரு சடனாக ஒரு பேக் பெயின் வருது அப்படின்னா இட் கேன் பி அ சைன் ஆஃப் மைலோமா as well. இப்போது இந்த பிளட் கேன்சருக்கு வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், அதுவுமே கொஞ்சம் பாப்புலராக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்குது? லைக் பிளட் கேன்சருக்கு மட்டும் தானா, இல்லை எல்லா கேன்சருக்குமே அதை நம்ம பண்ணலாமா? ஸோ யூஸ்வலி ஸ்டெம் செல் தெரப்பி, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து யூஸ்வலி நம்ம வந்து பிளட் கேன்சர்ஸ் தான் காமனாக பண்ணுறது. ஸோ யூஸ்வலி பிளட் கேன்சர்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ கீமோதெரப்பிலே நிறைய பேருக்கு சரியாயிடும். இன்கேஸ் கீமோவில் சரியாகலை அப்படின்னா நம்ம வேறு ஒரு சால்வேஜ் கீமோ கொடுத்துட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் காமனாக அட்வைஸ் பண்ணணும். ஸோ பேசிக்லி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு ஹை டோஸ் கீமோ கொடுப்போம். ஸோ அதனால் இந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடும். அதோடு சேர்த்து நார்மல் செல்ஸ், இந்த போன் மேரோவில் இருக்கிற செல்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதனால் பிளட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரிசர்வ் பண்ண ஸ்டெம் செல்ஸை திரும்ப நம்ம ரீஇன்ஃப்யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அது வந்து திரும்ப இல் ப்ரொடியூஸ் நார்மல் பிளட். ஸோ இது ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி, நம்மளே வந்து அதையும் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திருப்பி அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறோம். அது வந்து நம்ம கீமோ கொடுத்து கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஓகே, நார்மல் ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வச்சுட்டு அது வந்து நம்ம திரும்ப கொடுக்கும்போது அது வில் ப்ரொடியூஸ் அ நார்மல் பிளட்டை. பட் சைக்காலஜிக்கலாக இப்போ யோசிங்க டாக்டர், பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா நம்மளுடைய மெடிக்கல் டேர்மில் பப்ளிக்காக எடுத்துக்கிறதுலே உச்சக்கட்டமாக இருக்க நோய் பிளட் கேன்சர். அது வந்தால் நான் பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிறது பீப்புளுடைய இன்றைக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு அசம்ஷன் சொல்லாமல் எப்படி சொல்லலாம்னு தெரியல. பட் அது படித்தவங்க மத்தியிலையும் அப்படி இருக்குது. டு பி ஆனஸ்ட் அது உண்மைதானா? சரி, அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் எனி கேன்சர் வந்து நம்ம பேஷண்ட்டை சொல்லும்போது கொஞ்சம் வெரி டிஃபிகல்ட். கேன்சர் தான் சொல்லுவோம். பட் அது பிளட் கேன்சர்னால் தான் பயப்படுவாங்கன்னு இல்லை. எனி கேன்சர் அந்த வேர்டு கேட்டாலே பாதி பேர் வில் கெட் பேனிக்ட். ஸோ அது வந்து வில் டெல் தம் இன்னும் ப்ராசஸ் ஸ்லோவாக சொல்லுவோம், வந்து பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அது என்ன இது, அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், எப்படி சரி பண்ண முடியும்னு மெயின்லி வில் ஃபோக்கஸ் அண்ட் டெல் தம். ஓகே, ஸோ பிளட் கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லுக்கீமியாஸ் வந்து கொஞ்சம் தேர் லிட்டில் அக்ரெசிவ்ஸ், இந்த அக்யூட் லுக்கீமியாஸ். ஸோ பட் இப்போ வந்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் பிளட் கேன்சர்ஸ் ஆர் க்யூரபிள். ஆமாம். ஸோ லுக்கீமியாஸ், லிம்போமாஸ் வந்து கீமோலேயே 80 to 90% வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ கீமோலேயே சரியாயிடும். இன்கேஸ் கீமோவில் சரியாகலைன்னா வி ஹாவ் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ புதுசாக கார்டிசெல் தெரப்பி வந்திருக்கு, நிறைய நியூ ட்ரக்ஸ் வந்திருக்கு. ஸோ பிளட் கேன்சர்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி க்யூரபிள். இந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆஸ் அ டாக்டர் நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேன்சர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு க்யூரபிள்? ஒரு பேஷண்ட்டாக வராங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அது க்யூரபிள்? ஸோ க்யூரபிள் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1 கேன்சர், ஓகே, மோர் தென் 95% க்யூரபிள். ஸ்டேஜ் 2 எடுத்திங்கன்னா 80% க்யூரபிள். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அரௌண்ட் 70 to 80% க்யூர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டேஜ் 4 வந்து க்யூர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் நவ் த க்யூர் ரேட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் நியூவர் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால நிறைய கேன்சர்ஸ் ஈவன் 4th ஸ்டேஜ்லையும் க்யூர் பண்ண முடியுது. இது பிளட் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் கேன்சர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ பிளட் கேன்சர்ஸில் க்யூர் ரேட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 70 to 80% வந்து நம்ம கீமோலேயே க்யூர் பண்ண முடியும். ஓகே, இப்போது எந்த ப்ராப்ளமே இல்லை, ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு வைங்களேன், அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் மேபி எனக்கு வந்து நான் என்னுடைய ஃபுட் ஆர் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் இந்த ப்ராப்ளமை வந்து கொண்டு வரலாம். எல்லாருக்குமே அந்த சான்சஸ் இருக்குது அப்படின்னா அப்போது நான் இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கணும்? ஸோ பேசிக்கலி கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஓகே, இன்கேஸ் லிமிட்டட் ஆல்கஹால் கூட தப்பா? ஆமாம், ஆல்கஹால் ஆர் ஸ்மோக்கிங் எனி ஃபார்ம் பியூர்லி தப்பு. ஆமாம். ஸோ இஃப் சம்படி இஸ் ஆக்டிவ்லி ஸ்மோக்கிங் ஆர் டேக்கிங் ஆல்கஹால், அதை ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஓகே, த ரிஸ்க் டசன்ட், இப்போ இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு கேன்சர் வராதுன்னு கிடையாது. ரிஸ்க் அந்த வந்து ஸ்லோலி அந்த ரிஸ்க்கு குறைஞ்சிட்டே இருக்கும். இட் மே டேக் அப் டு 5 to 10 years
ஃபார் த ரிஸ்க் டு ரெடியூஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அது ஸ்டாப் பண்ணணும். தென் யூ டேக் ப்ராப்பர் டயட். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும். அவாய்ட் ப்ராசஸ்ட் ஃபுட், பேக்டு ஃபுட், அந்த மாதிரி ஃபுட் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மெயின்டைனிங் ஐடியல் பாடி வெயிட், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே வி கேன் ப்ரிவென்ட் கேன்சர்ஸ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். இது இல்லாமல் ரெகுலர் ஸ்க்ரீனிங்ஸ், ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ், ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போது கேன்சர்னும் பொழுது மைண்டில் ஃபஸ்ட்டு வர விஷயம் என்ன தெரியுமா டாக்டர்? ஹேர் ஃபால் ஆகி தலை ஃபுல்லாக வந்து முடி இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறது, சாப்பிட முடியாமல் இருக்கிறது, லைக் என்னோட அவுட்டர் அப்பியரன்ஸே போகுது அப்படின்னும் பொழுது பீப்புள் ஆப்வியஸாக வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதுக்கு ஏதாவது விஷயங்கள் வச்சுருக்காங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எல்லாருமே கேன்சர்னால இப்படி தான் பயப்படுறாங்க. அதனால தான் பாதி பேர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்னது வந்து அந்த முடிலாம் கொட்டிடும், ரொம்ப மெலிஞ்சிருவோம். அதெல்லாம் வந்து இட்ஸ் ரொம்ப ரேர். ஓகே, கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும். பட் யூஸ்வலி இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் கெட்டிங் கியூர்டு. ஈவன் நம்ம இப்போ கீமோதெரப்பி கூட எடுக்கக்கூட நிறைய பேர் பயப்படுவாங்க. கீமோதெரப்பியில் ஹேர் ஃபால் வரும், நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. கீமோட சைட் எஃபெக்ட்ஸும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஹேர் ஃபால்லாம் வந்து இப்போ எல்லாம் கீமோ எடுக்கிற எல்லாருக்குமே ஹேர் ஃபால்லாம் இருக்காது. ஓகே, சில கீமோஸ்க்கு மட்டும் ஹேர் ஃபால் இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் நல்ல ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சைட் எஃபெக்ட்ஸில் வந்து இட் ஹாஸ் கிரேட்லி ரெடியூஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்து எவ்வளோ பேஷண்ட்ஸில் டாக்டர் அந்த கேன்சரோடு இருந்து இப்போ க்யூர் ஆகி அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஸோ க்யூர் ரேட்ஸ் நான் சொன்ன மாதிரி டிபெண்ட் ஆன் ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக 80-90% நம்ம க்யூர் பண்ணிட முடியும். லைக் அவங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலையும் வந்து அவங்க இது பண்ண முடியும். கண்டிப்பாக க்யூர் ஆயிடுச்சுன்னா தே கோ பேக் டு த நார்மல் லைஃப் ஸ்டைல். ஸோ எவ்ரி திங் இஸ் நார்மல். தே கோ பேக் டு நார்மல் லைஃப், தே நார்மல் ஒர்க், நார்மல் டயட், எவ்ரி திங். They can even இப்போது யங் ஏஜில் வந்து 20-30 இயர்ஸ்னால் they after cancer treatment they even go get married, they complete their family and they lead a normal life. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே நிறைய வேக்சினேஷன்ஸ் கொடுக்குறாங்க டாக்டர், பின்னாடி இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி கேன்சருக்கு ஏதாவது வேக்சினேஷன்ஸ் இருக்கா? யா, டெஃபினெட்லி. ஸோ கேன்சர்ஸ்க்கு வந்து நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸ். ஹெப்படைட்டிஸ் பி வந்து காமன் இன்ஃபெக்ஷன். அது வந்து யூஸ்வலி இப்போ வந்து எல்லாருக்குமே நம்ம சைல்ட்ஹுட்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஹெப்படைட்டிஸ் பி ரெடியூஸ் ஆகிடுச்சு. இது மேண்டேட்டரி டாக்டர் இப்போ? ஆமாம், இப்போ சில்ட்ரனுக்கு எல்லாருக்கும் ஹெப்படைட்டிஸ் பி கொடுத்துறாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் பி முன்னாடி வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஸோ அதனால லிவர் கேன்சர் வந்து இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஹெப்படைட்டிஸ் பினால் வி கேன் ப்ரிவெண்ட் அந்த லிவர் கேன்சர்ஸ் எல்லாமே. செகண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் சொல்லுவாங்க. அது வந்து யூஸ்வலி அந்த 11 to 13 இயர்ஸில் ஐடியலாக எடுக்கணும். ஸோ எல்லாமே அதாவது பிஃபோர் த ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், அந்த ஹெச்பிவி வேக்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அவைலபிள். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இட்ஸ் மேண்டேட்ரி. எல்லாருக்குமே பை 10 years or 11 years எல்லாருக்கும் ஹெச்பிவி வேக்சின் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹெச்பிவி வேக்சின் வில் ப்ரிவெண்ட் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வாங்க. ஸோ திஸ் வைரஸ் இஸ் தி மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் cervical கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் பகுதி கேன்சர். விமனுக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான். இது இல்லாமல் லாட் ஆஃப் அதர் கேன்சர்ஸ் லைக் penile cancer in men, anal cancers, throat cancers. ஸோ இந்த மாதிரி கேன்சர்ஸ் கூட அந்த வேக்சின் போடுறதால நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு மட்டும்தான் டாக்டர், இல்லை எந்த ஏஜ்லையுமே இதெல்லாம் எடுத்துக்கலாமா? ஒரு 30 இயர்ஸில் இருக்கிறவங்க ஓகே நான் இப்போ கேன்சர் வரக்கூடாது, நான் இப்போ வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கலாம் தான் முடியும்? கண்டிப்பாக. இப்போ அந்த 11 to 13 years நம்ம ஐடியல் ஏஜ். அந்த ஏஜ் எடுக்காதவங்க ஈவன் அப் டு 35-40 years வரைக்கும் கூட they can consult their doctor and take the vaccine. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.